நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி பஞ்சு டயலாக் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரஜினிகாந்த் தான் ஞாபகம் வருவார். ஏன்னா அவர் வந்தப்புறம் தான் இந்த பஞ்சு டயலாக்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஆரம்பத்தில் அவர் பேசின சில டயலாக்ஸு அப்போ ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவங்களோட ஆட்சியை குறி வச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு சம் சார்ட் ஆஃப் ஒரு சண்டை இருந்ததுன்றது இந்த பஞ்ச் டயலாக் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுது. ஏன்னா ஒரு காமன் எதிரி மேலே அந்த டயலாகை வீசினா தான் அதுக்கு ஆகர்ஷணம் அதிகம் இருக்கும், பெருசாக பரவும். ஸோ ஏகப்பட்ட பஞ்ச் டயலாக் ரஜினி பேசியிருக்காரு. நான் ஒரு தடவை சொன்னால் ஒன்று, அப்புறம் ஆண்டவன் கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையான சமயத்தில் கை கொடுப்பான்னு பாட்ஷாவில் பேசுகிற ஒரு வசனம், அதிகமாக ஆசைப்படுற பொம்பளையும் அதிகமாக கோவப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ மாட்டான்ற ஒரு பஞ்சு டைலாகு. இந்த மாதிரி நிறைய பஞ்சு டைலாக் அவர் இருக்குது. ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிகிறான். அதுவும் யோசித்து பார்த்தோம்னா யாரோட பஞ்சு டைலாகு காலத்தை தாண்டி நிற்குது அப்படின்னு யோசித்து பார்க்குறேன் நான். இப்போது ரஜினியோட பஞ்சு டைலாகு காமன் லைஃப்பில் யூஸ் பண்ண மாட்டோம், ரசிப்போம். ஆனால் கமல் பேசுகிறதுல பஞ்சு டைலாக்னு இருக்காது, சாதாரணமாக அவர் பேசுவார். ஆனால் அதில் பயங்கர பொருள் பொதிஞ்சு இருக்கும். அதை பல சமயம் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். இந்த மாதிரி ஒரு கிரெடிட் நம்ம வடிவேலு கூட கொடுக்கலாம். மீம்ஸ் எல்லாம் அவர் பேசின டைலாக் நிறைய யூஸ் ஆகும். இதெல்லாம் பஞ்சு டைலாக் இல்லை, ஆனால் ஜனங்களுக்கு பிடிச்ச டைலாக் ஆகிடும். கமல் பேசுனதில் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு தசாவதாரத்தில் பேசுகிற ஒரு டைலாகு ரொம்ப ஃபேமஸ். 4 பேருக்கு நல்லது செய்யணுன்னா என்ன தப்போனா செய்யலாம் அப்படின்னு அவர் நாயகனில் பேசின டைலாகு. இந்த மாதிரி சில கமல் டைலாக்ஸு நான் நல்லவனா கெட்டவனா எனக்கே தெரியல. இது பஞ்சு டைலாக் இல்லாமையே ஃபேமஸான டைலாக் இருக்குது. இப்போ சமீபத்தில் ராஜ்யசபையில் அவர் பேசினார், வீழ்க வளமுடன் அப்படின்னு. அது கூட ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச ரஜினி பஞ்சு டைலாக் நீங்கள் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது எதனா இருக்கா? இல்லை கமல் டைலாக் நீங்கள் ஏதாவது நீங்கள் எழுதும்போதோ பேசும்போதோ யூஸ் பண்ணது உண்டா? ஈவன் ஃபார் ஹியூமர் சேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.